ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி விரதம், அதுவும் பெரிய சஷ்டி. இந்த 2 தானியத்துக்கு மேல 2 தீபங்களை ஏத்துனாலே போதும், உங்க தலையெழுத்தே மாறும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன 2 தானியங்களுக்கு மேலே என்ன மாதிரி தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடாத நபர்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி முருகப்பெருமான் அருள் கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளில் முக்கியமாக தேடக்கூடியது ஒன்று சஷ்டி விரதம், இன்னொன்று கிருத்திகை விரதம். இந்த வருஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. அதுக்கு மறுநாள் திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். தொடர்ந்து 2 நாட்கள் முருக பக்தர்களுக்கு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவங்க முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியில விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் சஷ்டிக்கான விரதம் எடுத்துட்டு மறுநாள் திங்கட்கிழமை கிருத்திகைக்கான விரதத்தையும் சேர்த்து எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதுதான் பிற்காலத்துல சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அதாவது சஷ்டியில விரதம் இருந்தா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமணமாகல அப்படிங்கிற கவலை இருந்தாலும், இன்னும் நிறைய பேருக்கு திருமணமாகி குழந்தை வரன் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கவலையா இருந்து வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கவலைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி விரதம், அதுவும் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்குல்ல, அதுதான் பெரிய சஷ்டி விரதம் நம்ம கணக்குல எடுத்துப்போம். அன்றைய தினம் நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். அதைவிட முக்கியமானது குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு சஷ்டி திதி இருக்குல்ல, அது ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி 18 நிமிஷத்துக்கு தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை காலையில 10 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 வரைக்கும் உங்களுக்கு சஷ்டி கிடையாது. மதியம் 12 மணிக்கு மேலதான் சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணிக்கு மேல தாராளமா எப்ப வேணாலும் முருகப்பெருமானை வணங்கலாம். அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. அதை தவிர்த்துட்டு மாலை ஒரு 6:30 7 மணிக்கெல்லாமே தாராளமா சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். அன்றைய தினம் சஷ்டி விரதத்துக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க காலையிலேருந்து அனுஷ்டிக்கலாம். விரதத்தை முடிக்கிறத மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்துவிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். மறுநாள் எப்படி பார்த்தாலும் திங்கட்கிழமை, அதுக்கும் சேர்த்து நீங்க திங்கட்கிழமை வழிபாடு நடத்திக்கோங்க. சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பிடித்த, அதாவது முருகனுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சிவப்பு நிற மலர்கள், செவ்வரளி மலர்கள் எதுவா இருந்தாலும், அதே மாதிரி செம்பருத்தி மலர் எதுவா இருந்தாலும் அதை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதும் விசேஷம். கேசரி, கல்கண்டு பால் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் இது மாதிரி இனிப்புகள் தயார் செய்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்துட்டு அதுக்கப்புறம் தாராளமா நீங்க இதை பிரசாதமாக எடுத்துக்கலாம். முடிஞ்ச அன்றைய தினம் உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல முருகர் சன்னதி கண்டிப்பா இருக்கும். இல்லைன்னா முருகருக்குன்னு பிரத்யேகமா கோவில் இருந்தா அது இன்னும் விசேஷம். அந்த கோவிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளும் தீப வழிபாடுகளும் நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்துறதை விட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செய்யும் போது நம்ம முழுமையா வழிபட்ட பலனும் திருப்தியும் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே பூஜை பண்ணும்போது சாதாரணமாக சாமி கும்பிட்றதை விட வீட்டில் பூஜை அறையில தீபம், ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வணங்கும் போது நம்ம வீடே ஒரு ஆன்மீக நிறைவோட காட்சி அளிக்கும். அதுக்கு இந்த சஷ்டி விரதமும் விதிவிலக்கு கிடையாது. அன்றைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களுக்கு மேல, இந்த 2 தானியத்துக்கு மேல 2 தீபங்களை நீங்க தனித்தனியா ஏற்றி வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள், முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு பொருள், அற்புதமான ஒரு பொருள். கடன் பிரச்சனை இருக்கு, சொத்து வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதே மாதிரி செவ்வாய் கிரக தோஷம் போட்டு வாட்டி வதைக்குது, அதோட பாதிப்பு படிப்படியா குறையணும் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை. கோதுமை அப்படிங்கிறது அன்றைய தினம் சஷ்டி விரதம் வந்திருக்கக்கூடிய நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவானுக்கு உகந்தது. கிரகங்கள்லயே
அதாவது ராகு, கேது, செவ்வாய்ன்னு கிரகங்கள் இருக்காங்கல்ல, அந்த நவ கிரகங்களுக்கே ராஜாவாக இருக்கக்கூடியவர், ராஜ கிரகம்னு அழைக்கப்படக்கூடியவர் சூரியன் தான். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவர். சூரிய பகவானை வணங்கும் போது அரசியல் சம்பந்தப்பட்ட பதவிகள்லையும், நாம பார்க்கக்கூடிய வேலை தொழிலையும் நம்ம ராஜாவா கொடி கட்டி பறக்கலாம். அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட தீராத வியாதிகள் எல்லாமே தீரும். இப்படி பல மகத்துவங்களை வாரி வழங்கக்கூடிய சூரிய பகவான் இருக்காருல்ல, அவருக்கு உரிய தானியம் கோதுமை தான். இது ஞாயிற்றுக்கிழமையில சஷ்டி வந்திருக்கிறதால தான் இந்த இடத்துல நம்ம கோதுமை எடுத்துக்கிறோம். இந்த இரண்டத்தையும் சமப்பங்கா எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுல எப்பவும் போல சஷ்டி விரதம் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வீங்கல்ல, அதை நீங்க எப்பவும் போல பண்ணிடணும். இப்ப நம்ம ஏற்றக்கூடிய தீபம் பிரத்யேகமா ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய மாசி மாதத்துல வந்திருக்கக்கூடிய சஷ்டி விரதத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம். அதையும் தினமும் ஏற்றக்கூடிய தீபங்களையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். சின்னதா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல ஒரு பகுதியில கோதுமையையும் ஒரு பகுதியில துவரம் பருப்பையும் பரப்பி வச்சுக்கணும். எந்த பகுதியில எது இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியே வேணாம். எந்த பக்கம் நீங்க வச்சுக்கலாம். ஆனா 2 பகுதியா பிரித்து ஒரு பக்கம் கோதுமையும் ஒரு பக்கம் துவரம் பருப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேல 2 அகல்விளக்கு வைக்கணும். கோதுமை மேல ஒரு அகல்விளக்கு இருக்கிற மாதிரியும் துவரம் பருப்பு மேல ஒரு அகல்விளக்கு இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு, முடிஞ்சா நெய் தீபம். முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ரொம்ப விசேஷம். காரியத்தடை அதிகமாக இருக்கு, நினைத்த காரியம் உடனடியா நடக்கணும், எல்லா தடைகளும் நீங்கணும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் போடலாம். அப்படிப்பட்ட நெய் தீபத்தை முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த துவரம் பருப்பு மேலையும், சஷ்டி திதி வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமை மேலையும் நம்ம ஏற்றும் போது எல்லா தெய்வமான அனுகிரகமும் நமக்கு சேர்த்து கிடைக்கும். இந்த தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் பாதத்துக்கு முடி ஏற்றி வைக்கணும். தீபம் எந்த திசை பார்த்து ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இந்த தீபங்களை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில ஏற்ற போறீங்க. அதனால பூஜை அறையில தினமும் தீபம் எந்த திசையை பார்த்து ஏற்றி வைக்கிறீங்களோ அந்த திசை பார்த்து ஏற்றி வச்சுட்டு முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செவ்வாய் பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கூடவே ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறதால சூரிய பகவானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம், உங்க கணவருடைய வேலை, யாருக்காவது அரசியலில் ஈடுபடணும், அரசாங்கத்துல வேலை கிடைக்கணும், போடக்கூடிய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூரிய பகவானை வேண்டிக்கோங்க. குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். கட்டாயம் 2 தீபமும் எரியணும். கோதுமை மேல வைத்திருக்கக்கூடிய தீபமும் எரியணும், துவரம் பருப்பு மேல வைத்திருக்கக்கூடிய தீபமும் எரியணும். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல வீட்டுல முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, இது மாதிரி பாடல்களை வீட்டுல ஒலிக்க விட்டு கேட்கறதோ இல்ல புத்தகங்களை பார்த்து படிக்கிறதோ ரொம்ப விசேஷம். குறைந்தது அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த விளக்குகள் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா மற்ற தீபங்களை குளிர வைக்கும் போது இந்த தீபத்தையும் குளிர வச்சுட்டு மறுநாள் திங்கட்கிழமை அந்த அகவிளக்கு மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. கோதுமையையும் இந்த துவரம்பருப்பையும் ஒன்றாக கலந்து உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுருங்க. அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க கால் படாத மாதிரி தண்ணியில கூட விட்டுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. மாசி மாதமே சிறப்பு தான். இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு சஷ்டி திதி இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப விசேஷம். மாசி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதியில திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கோலாகலமா விசேஷமா பூஜைகள் நடக்கும். அன்றைய தினம் நீங்க ஏற்றக்கூடிய இந்த 2 தீபங்கள் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான தீபங்கள். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.